என்னை தாங்கும் அன்னை, பஞ்சம் பகை சூழ்ந்து தடுமாறும் போதும் தஞ்சம் என்றான அன்னை, அன்பின் வடிவான அன்னை, நெஞ்சில் என்னை தாங்கும் அன்னை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு அன்னையின் பிள்ளைகளே, வணக்க மாதத்தின் 29ஆம் தேதி இன்று அன்னை மரியாளுடைய மன்றாட்டு மாலையில் நாம் சொல்லி ஜெபிக்கக்கூடிய இன்னொரு மன்றாட்டு, மறைபொருளை கொண்ட ரோஜா மலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த அற்புதமான தலைப்பு எப்படி அன்னை மரியாளுக்கு அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது, 1587ஆம் ஆண்டு திருத்தந்தை 5ஆம் சிஸ்டர்ஸ் அவர்கள் இந்த அற்புதமான பெயரினை அன்னை மரியாளுக்கு சூட்டி மன்றாட்டு மாலையில் இணைத்திருக்கிறார். காரணம் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாள் மெக்சிகோவில் யுவான் டியோகாவிற்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது ரோஜா மலர்களை அடையாளமாக அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயரிடம் ஒப்படைக்க சொல்லியிருக்கிறார். இரண்டாவது நிகழ்வு, அன்னை மரியாள் லூர்து தேசத்தில், பிரான்ஸ் நாட்டு லூர்து தேசத்தில் பெர்னதத் என்கின்ற கன்னிகைக்கு காட்சி அளிக்கின்ற பொழுது ரோஜா செடிகள் படர்ந்திருந்த அந்த மலை குகையின் மீது நின்று கொண்டு பெர்னதத்துக்கு காட்சி கொடுத்ததாகவும், இடுப்பிலே நீல நிற கச்சை கட்டி இருந்ததாகவும் இந்த பெர்னதத் தன்னுடைய ஆயரிடம் சொல்லியிருக்கிறார். மூன்றாவது நிகழ்வு, பிரான்ஸ் தேசத்தில் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்ற பொழுது இந்த காட்சியானது சலேத் நகரில் கொடுக்கப்பட்ட காட்சி. இந்த கிராமத்தில் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்ற பொழுது, மெலானுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது 3 இடங்களில் அன்னை மரியாள் ரோஜா மலர்களை அணிந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அது எந்தெந்த இடம் என்றால், அன்னை மரியாள் தலையில் இருந்த கிரீடம், இரண்டாவது தோள், மார்பு சுற்றி இருந்த மேலாடை, மூன்றாவது அன்னை மரியாள் அணிந்திருந்த காலணி. இந்த 3 இடங்களில் அன்னை மரியாள் ரோஜா மலர்களை சூடியிருந்ததாக காணப்படுகிறது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் அன்னை மரியாள் இந்த உலகில் இருக்கிற அனைவருக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது, ரோஜா மலர் என்றாலே மலர்களின் அரசி என்று சொல்லப்படுகிறது. ஆக அன்னை மரியாள் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற நம் அனைவருக்கு மட்டுமல்லாமல் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து மரித்து இறைவனடி சேர்ந்திருக்கின்ற புனிதர்களின் அரசியாகவும் அன்னை மரியாள் காணப்படுகிறாள். எனவே மலர்களின் அரசியாகிய ரோஜா மலரோடும் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய புனிதர்கள் அனைவருடைய அரசியாகவும் அன்னை மரியாள் காணப்படுகிறாள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. இதோடு இணைத்து நாம் பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாள் மறைபொருளை கொண்ட ரோஜா மலர் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, ஏன் மறைபொருளாக இருக்க ரோஜா மலர் என்று சொல்லுகிறோம்? அற்புதம். அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சீராக் புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்கிறோம். 24ஆம் அதிகாரம் 14ஆவது இறைவசனம், எரிக்கோவின் ரோஜா செடி போலவும் நான் ஓங்கி வளர்ந்தேன் என்றும், மேலும் சீராக் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 13ஆவது இறைவசனத்தில் இவ்வாறு வாசிக்க கேட்கிறோம், நீரோடை அருகில் வளரும் ரோசாவை போன்று மலர்ந்து விரியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக ரோசா மலருடைய அருமை எப்படி காணப்படுகிற விவிலியத்தில் என்று சொல்லுகின்ற பொழுது, மறைபொருளை கொண்ட ரோஜா மலரை என்று ஏன் அன்னை மரியாளை நாம் அழைக்கிறோம்? ஒன்று, அன்னை மரியாள் இந்த மண்ணுலகில் பிறக்கின்ற பொழுது ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்திருக்கிறார். இந்த மண்ணுலகில் எல்லா பெண்களையும் விட அன்னை மரியாள் தூய்மை உள்ளவளாக, பாவமே இல்லாதவளாக, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஆசீர்வாதம் நம் அன்னை மரியாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் மறைபொருளாக காணப்படுகிறது. இரண்டாவது மறைபொருள், அன்னை மரியாள் இந்த மண்ணுலகில் தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் மகனை பெற்றெடுத்த பிறகு நம் அன்னை மரியாள் என்றுமே கன்னியாக இருக்கிறார்.
இயேசுவை பெற்ற பிறகும் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்னதாகவும் அன்னை மரியாள் கன்னியாகவே இருந்திருக்கிறார் என்பதை நமக்கு அழகாக வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது பார்க்கின்ற பொழுது நம் அன்னை மரியாள் இந்த மண்ணுலகிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்று கொடுத்த அந்த நிகழ்வானது இறைவனின் தாயாக மாற்றப்பட்டிருக்கிறார். இது மூன்றாவது மறைபொருள். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்று கொடுத்த பிறகு அன்னை மரியாள் ஒரு சாதாரண யூத பெண்மணியாக இல்லாமல் இறைவனை பெற்று கொடுத்து இறைவனின் தாயாகவும் நம்முடைய தாயாகவும் அன்னை மரியாள் காணப்படுகிறார். நான்காவது மறைபொருள் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மன்னகத்திலே பணியாற்றி சிலுவை சுமந்து இறந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்து 40 நாள் மண்ணுலகிலே நம் அனைவரோடும் இருந்த பிறகு விண்ணகம் அவர் எழுந்தருளி சென்றார். ஆனால் அன்னை மரியாள் தன்னுடைய மன்னக பயணம் முடித்த பிறகு அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். எனவே ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்த முதல் மறைபொருள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த பிறகும் பெற்றெடுப்பதற்கு முன்னதாகவும் கன்னியாக இருக்கின்ற இரண்டாவது மறைபொருள். மூன்றாவது இறைவனை பெற்றெடுத்ததனால் இறைவனுடைய தாயாக அன்னை மரியாள் கருதப்படுகிறாள், மூன்றாவது நிகழ்வு. நான்காவது அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடு விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட மறைபொருள். ஆக இந்த 4 மறைபொருள் வழியாக நம் அன்னை மரியாள் மறைபொருளை கொண்ட ரோஜா மலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் இந்த அன்னை மரியாளை பார்த்து நம் விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறோம். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளிலே இந்த வணக்க மாதத்தின் 29ஆம் நாள் இன்று நம் அன்னை மரியாளை நாம் போற்றி புகழ்ந்த அன்னை மரியாளை நாம் வணக்கம் செலுத்தி அவளுடைய பரிந்துரையை நாம் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்பிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பயணத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதே பொறுப்பும் கடமையும் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் கூறியது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருவில் தாங்கினால் நாம் இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறோம். எனவே இதயத்தில் சுமந்து கொண்டிருக்க நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனை இந்த மண்ணுலை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். மறைபொருளை கொண்ட ரோஜா மலரை என்ற அன்னை மரியாள் இந்த அளவுக்கு அற்புதமாக அழைப்பு கொடுக்கிற பொழுது நாமும் எப்பொழுதுமே இறைவனுடைய பிள்ளையாக வாழ ஆரம்பித்தோம் என்றால் இந்த தாயினுடைய பிள்ளையாக நாம் விருப்பம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, அன்பு அன்னையின் பிள்ளைகளே, இன்றைய நாளிலே இந்த மறைபொருளை கொண்ட ரோஜா மலரை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த தாயினுடைய அன்பின் பிள்ளைகளாக நாமும் வாழ வேண்டும் என்று செபிப்போம். அன்னை மரியாள் நிச்சயமாக நமக்காக பரிந்து பேசுவாள் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த வணக்க மாத நாளிலே இறையாசிர் என்று உங்களோடு. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. வாழ்க.